தமிழ் சினிமால முதல் முறையா இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கொயர் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. காதல் என்பது பொது உடைமை. இந்த படத்தோட டைரக்டர் ஜெயப்பிரகாஷ் ராதாகிருஷ்ணன். இவரு தமிழ் சினிமால கண்டிப்பா அறியப்பட வேண்டிய ஒரு டைரக்டர்ன்னு நான் சொல்லுவேன். இவரோட இவர் மொத்தமா ஒரு 4 படம் எடுத்திருக்கிறாரு. லென்ஸ், மஸ்கிட்டோ பிலாசபி, தலைக்கூத்தல், இப்போ காதல் என்பது பொது உடைமை. ஆனா இந்த படங்களுக்குள்ள ஒரு ஒரு சிறந்த ப்ராமிசிங் டைரக்டரா அவர் எனக்கு தெரியிறாரு. இவர் எடுத்த முக்காவாசி படங்கள் ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ் தான். லைக் அவரோட முதல் திரைப்படமான லென்ஸு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இந்த ஸ்கேண்டல் வீடியோஸ் பத்தி எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் அது. ஸோ அந்த படத்துல தொடங்கி மஸ்கிட்டோ பிலாசபி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா அது இருந்தது. ஏன்னா மஸ்கிட்டோ பிலாசபி வந்து என்னதுன்னா, ஆ இந்த இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே எதுவுமே கிடையாது. ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க நடிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. கேமரா அப்படியே இருக்கும். ஆனா, அந்த கேமரா ரோலிங் ஆயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் வந்து போய் சொல்லுவாரு. அதோட ரியாக்ஷன அப்படியே லைவா ஷூட் பண்றது தான் மஸ்கிட்டோ பிலாசபி. டயலாக்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனா ஒரு ஆர்டர் மட்டும் இருக்கும். இங்கேருந்து இவரு இத சொல்லப் போறாரு. இங்கேருந்து அதுக்கடுத்து இங்க இத போகுதுன்றது மட்டும் இருக்கும். மத்தபடி ஸ்கிரிப்டே கிடையாது அந்த படத்துக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்த அப்போ லேட்டர் பீரியட்ல ஸ்ருதிஹாசன் கூட தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் அவரோட லென்ஸா இருக்கட்டும், இந்த திரைப்படமா இருக்கட்டும், அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஆ ஆனா பெருசா அறியப்படாம போன தலைக்கூத்தல். ஆக்சுவலா இந்த தலைக்கூத்தல் அப்படிங்கிற இந்த முறை வந்து இதுக்கு முன்னாடியே பாரம்னு ஒரு படத்துல, அந்த படம் நேஷனல் அவார்டு கூட வாங்குச்சு. அந்த பாரம்ங்கிற படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த தலைக்கூத்தல்ங்கிற அந்த சடங்க வேற ஒரு பரிணாமத்துல காமிச்சிருப்பாரு இந்த தலைக்கூத்தல் படத்துல. அண்ட் கதிர் நடிச்சிருப்பாரு. சமுத்திரக்கனி நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துல ஒரு வயசானவரு, அவர் வந்து ஒரு ட்ரீம்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு அவருக்கு பின்னாடி ஒரு காதல் இருக்கு. அந்த காதலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்கு. இது எல்லாமே இருக்குது. ஆனா அவர வந்து கொல்லணும். ஏன்னா வந்து கருணை கொலை பண்ணிரணும். ஏன்னா ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி ஃபேமிலி வந்து சமுத்திரக்கனிய வந்து ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ இதுக்குள்ள என்ன ஆகுது, இவர் வந்து பயங்கரமா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. என்னதான் வந்து டெட் பெட்ல அவரு இருந்தாலும். ஸோ அதுக்குள்ள அவர் சொல்ற விஷயங்கள், அவருக்கு என்னென்ன மாதிரியான கனவுகள்லாம் வருது, போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கும் இந்த தலைக்கூத்தல் படத்துல. ஸோ அதுக்கப்புறமா அவரு இப்போ எடுத்திருக்கிற படம் தான் காதல் என்பது பொது உடைமை. இது தமிழ்ல மட்டும் இல்லாம இந்தியால இந்த வேலண்டைன்ஸ் டே அப்போ ரிலீஸ் ஆகிற முதல் கொயர் திரைப்படம். அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டிய பத்தி வர முதல் திரைப்படம் வேலண்டைன்ஸ் டே அப்போ. ஸோ இந்த படத்து மேல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அது எல்லாமே நெறையா இருக்குது.